ஹாய் காய்ஸ், பாத்தீங்களா? இதுதான் என்னோட பெட்ரூம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்களா? ஜெயா ஆ. ஜெயா இதோ வரேனா. ஓகே, திரும்பவும் நான் லைவ்ல வரேன். பாய். ஜெயா ஐயோ வரேன்டா. என்ன? இவர் பேர் அபிஷேக், யூடியூப் எஸ்சிஓ. ஹாய்ங்க. எஸ்இஓனா என்ன? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படினா? எந்த மாதிரி வீடியோவா இருந்தாலும் வைரல் பண்ணி ஓ விட்டுருவாரு. அப்படியா? சரி சரி இருங்க, நான் டீ எடுத்துட்டு ஓகேங்க. வரேன். என் சிஸ்டர் சார், ஓ அவ்வளோ vlog பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? என்ன vlogs? ஹோம் டூர், கிச்சன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஓ அப்போ உங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இறந்துட்டாரு. சாரிங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சார், என் சிஸ்டர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யா ஷோர் ஷோர். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க பணத்துக்காக பண்றீங்களா இல்ல டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்காக பண்றீங்களா? பணத்துக்காக தாங்க. ஓகே. பணத்துக்காகனா ரொமான்டிக் டாக்ஸ் பண்ணுங்க. அதுதான் ட்ரெண்டிங். ஆ, இப்பெல்லாம் இந்த ஹோம் ரெமடிஸ், vlogs இதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்ல. சார், ரொமான்டிக் டாக்ஸ்னா ஃபேமிலி, மரியாதை. இங்க பாருங்க, வெக்கப்பட்டீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது. எப்ப நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை வச்சு வீடியோ போடுறோமோ அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். கேட்கறதுக்கு உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க கூட அழகா இருக்கீங்க. வீடியோ சக்சஸ் ஆகிறதுக்கு இது ரெண்டுமே போதுங்க. பணம் வேணும்னா ரொமான்டிக் டாக்ஸ் பண்ணுங்க. பணம் வந்ததுக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. நீங்க செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. அதுவே ப்ராஃபிட் நிறைய வந்துச்சுன்னா இன்னும் ஃபேமஸ் ஆகலாம்ல. போய் யோசிச்சு பாருங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். தேங்க்யூ. சொல்லுங்க ஜெயா மேடம். அதாங்க, நீங்க சொன்னதை செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எப்படி செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியலங்க. எப்படி செய்யணும்னா? அதாங்க, ரொமான்டிக்கா பேசுறதுக்கு யாராவது ஆள் வேணும்ல. ஆமா வேணும். ஆ, அதான் அத பத்தி பேசலான்னு தான். எனக்கு ஆளு யாரும் கிடைக்கலங்க. என் வீட்ல என் பிரதர் மட்டும்தான் இருக்காரு. அங்க கஷ்டமா இருக்கும்லங்க. ஆஹா, இல்லங்க. அப்போ க்ரஷ்? இல்லங்க. ஐயோ, பக்கத்து வீட்ல இருக்கிற யாரும் உங்களை டெம்டிங்கா பார்க்கவே இல்லையா? இல்லங்க, யாருமே இல்லங்க. ஓகே. நீங்களே பேசலாம்ல. நானா? சரி, ஒரு வேலை பண்ணுங்க. தினமும் நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக ரொமான்டிக் வீடியோஸ் பார்ப்பேன். அந்த டைம்ல உங்க கூட ரொமான்டிக்கா பேசுறேன். வேணும்னா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் டீ போட்டு கொடுக்கணும். ஏன்னா உங்க டீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஐயோ ஓகேங்க, சரிங்க. சரி, நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா டீ போட்டு கொடுக்கணும். ம். நீங்களா? ஹாய். வாங்க வாங்க, உட்காருங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன இவர் இங்க இருந்துகிட்டே ஃபோன் பண்றாரு? எடுங்க, போன் எடுங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க பேபி? டீ போட்டுட்டு இருக்கேன் பேபி. டீ எதுக்கு? எனக்கு பால் வேணும். இந்த பால் வேணுமா அந்த பால் வேணுமா? அந்த பால் தான் வேணும். எனக்கு பெட் மேல பால் வேணும். நான் கொடுக்கறேன். ஆனா குடிச்சிட்டு என்ன பண்ணுவ? எல்லாமே பண்ணுவேன். எல்லாமேனா? ஓ. என்ன இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் கூட வேர்க்கவே இல்ல? வேர்க்கலனா என்ன? நான் தான் உருகுறேன்ல. அப்ப இந்த சூட்டை தணிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல? அந்த சான்ஸை நீங்களே எடுத்துக்கலாம்ல. சார் 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 சார், என்ன சார் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. உங்களை பார்த்தா எனக்கு நிஜமாவே மூடு வருது. ஐம் சாரிங்க. சார், நான் சொல்றத கேளுங்க சார்.
ஜெயா 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 சீக்கிரமா வா. ஏய் என்னடா என்னாச்சு? என்னவா? யூடியூப்ல நீ பண்ண ரீல்ஸுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு. 5 லட்சமா? இந்தா வேணும்னா நீயே பாரு. நமக்கா? ஆ என்னாச்சு? என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஜெயா எதுக்கு இப்படி ஓடுற? என்னாச்சு? ஏய் ம் ம். ஹலோ, சார் எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அப்படின்னா குழந்தைய பெத்துக்கோ. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? உங்களால தானே சார் நான் பிரெக்னென்ட் ஆனேன். ஏன் சார் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? தப்பு செஞ்சதுலாம் நீங்க தானே சார். தப்புன்னு நான் வெளியே போகும்போது நீ தானே என்னை நிறுத்தி எல்லாத்தையும் பண்ண. சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். 4 பேர் முன்னாடி மரியாதை ஏய், போயிடும். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்னை ட்ராப் பண்ணி ஏமாத்த நினைச்சேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. இல்லைன்னா இப்படி பண்ணனு மீடியாக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் மரியாதை போறதும் உனக்கு தான், உயிர் போறதும் உனக்கு தான். நான் சொல்றது புரியுதா? ஜூஜூபி பாய்மா, பாய். சார் சார் ஐயோ தேவி கொஞ்சம் டீ போட்டு கூட. தேவி உன்கிட்ட தான் சொல்றேன், ஒரு டீ போட்டு கொடு. தேவி என்னாச்சு தேவி? தேவி எதுக்கு அழுகுற நீ? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? தேவி என்னாச்சுன்னு சொல்லு தேவி. என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா நடக்க போகுது. எல்லாருக்கும் வெட்டிங் கார்டு கொடுத்தாங்க, நமக்கு மட்டும் கொடுக்கவே இல்ல. அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? டைம் இல்லாம இருக்கும். இப்பெல்லாம் யாரும் கார்ட்ஸ் கொடுக்கறது இல்ல, எல்லாமே வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிடுறாங்க. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணிருக்கணும்லங்க. அட மறந்து போயிருப்பாங்கம்மா. எப்படிங்க உங்களால இப்படி பாசிட்டிவா யோசிக்க முடியுது? எங்க அக்காவை பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்களேங்க. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லன்னு தானே நம்மள இப்படி குறைவா பாக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பணம் இல்ல, அவங்க கிட்ட பணம் இருக்கு. என்ன பண்றது? அவங்க பணக்காரனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீ ஏழையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சாரி தேவி, என்ன மன்னிச்சிரு. என்னால உனக்கு எதுவும் கொடுக்க முடியல, உனக்கு நிம்மதியை கூட என்னால தர முடியல. என்னங்க கவலைப்படாதீங்க. சொல்றா. டேய், நெக்ஸ்ட் வீக் எங்க பெரியப்பா வீட்டில் இருக்கிறவங்க அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வராங்கடா. நான் தான் சொன்னேன்ல அவங்க வந்தா ஃப்ளாட்டை காலி பண்ணணும்னு. ஸோ அதுக்குள்ள டேய் இந்த நேரத்துல எப்படிடா வீடு கிடைக்கும்? டேய் இல்லடா, நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த கண்டிஷனோட தானே உனக்கு ஃப்ளாட்டு கொடுத்தேன். ப்ளீஸ்ரா கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. டேய் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என்னால் முடியாதுடா. சரிடா. ஹலோ ஹலோ டேய். ஆ சொல்றா. அதான்டா, நான் உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தேன்ல, அதையும் அரேஞ்ச் பண்ண பாரு. அந்த பணமும் பெரியப்பாவோடது தான். எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தாரு, புரிஞ்சுக்கோடா. என்னங்க இங்க பாருங்களேன், இந்த மாதிரி வீடியோ பண்ண எப்படிங்க இருக்கும்? என்ன வீடியோஸ் இது? சாரி வியரிங் வீடியோஸ்ங்க. நல்லா இருக்குல்லங்க? நம்ம யாருன்றத காட்டாம லைட்டா டெம்ப்ட் ஏத்துனா நல்லா இருக்கும்லங்க? இந்த மாதிரி வீடியோ பண்றேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல?
இதுக்கு எதுக்குங்க வெக்கம்? ஆள் யாருன்னே தெரியாது, சாரி கட்டுற வீடியோஸ் தானுங்க. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் வியூஸ் நிறைய கிடைக்கும். இதுக்கு பதிலா நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ அதை செய்றியா? என்னது அது? நாம அப்படி பண்ணா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். என்னன்னு சொல்லுங்க. சொல்லுவேன், அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. சரி சொல்லுங்க முதல்ல. சிமெட்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல நம்ம ஆட்டத்தை காமிச்சோன்னு வச்சுக்கோ, நிறைய பணம் கிடைக்கும். ம், ஆட்டத்தை காட்டணுமா? அப்படின்னா? இந்த வீடியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், என்ன கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும். ச்சே, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் முன்னாடியே சொன்னல ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. அங்கேயும் அதே ஃபீல்ல தான் பார்ப்பாங்க, இங்கேயும் அதே ஃபீல்ல தான் பார்ப்பாங்க. இது ஒன்னு செஞ்சோம்னா ராத்திரியோட ராத்திரியா கோடீஸ்வரன் ஆயிடலாம். 4 பேர் பார்த்தா காரி துப்புவாங்கங்க. அவங்கள பத்திலாம் எதுக்கு நம்ம யோசிக்கணும்? நம்மள அவமானப்படுத்துறவங்கள நம்ம செருப்பால் அடிக்க கூடாது. அதுவும் சரிதாங்க. நமக்கு தெரிஞ்ச 4 பேர் எதுக்கு பார்ப்பாங்க? அப்புறம் நம்ம வீடியோவை எந்த நாட்டுக்காரங்க பார்க்கணும் நம்ம சூஸ் பண்றோமோ அந்த நாட்டுக்காரங்க தான் பார்ப்பாங்க. நம்ம எதுக்கு இந்தியாவை செலக்ட் பண்ணணும்? சைனா இல்ல ரஷ்யா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போலாமே. அப்ப நம்ம ஆளுங்க எப்படி பார்ப்பாங்க? இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ம், அதெல்லாம் சரிங்க. இது சரியா வராதுன்னு தோணுது. சரி, போய் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்க. நான் போனதும் கடன் கொடுத்துட்டு மீதி பைசாவை நீயே வச்சுக்க. செக். அ, என்னங்க என்னங்க நில்லுங்க. என்னங்க என்னங்க இவ்ளோ கோவமா வந்துட்டீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? என்ன நீ என்னதான் பண்ண சொல்ற? ஒரு பக்கம் கடன் கொடுத்தவன், இன்னொரு பக்கம் பேங்க் லோன்காரன், ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப ரோட்டுக்கு வந்துட்டேனே நானு. என்னால எதுவுமே முடியல தேவி. சரிங்க, உங்களுக்காக நான் ரீல்ஸ் பண்றேங்க. ம்? ம், பண்ணுவியா? பண்றேங்க. நிஜமா பண்ணுவியா? கண்டிப்பா பண்றேன். ஏய் பேபி, நான் சூப்பரான மூட்ல இருக்கேன் தெரியுமா? எதுக்கு எதுக்கு அவ்ளோ மூடாச்சு? அட ஹாப்பியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துருதே. எதுக்குங்க இவ்ளோ ஹாப்பி? ஒரு மாசத்துல 20 லட்சம் ரூபாய் வந்திருக்கு தெரியுமா? 20 லட்சமா? இனிமே நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம். நிஜமாவா? ஆ, ஓ மை காட், ஒரு மாசத்துல 20 லட்சமா? இத நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குங்க. ஆச்சரியம்லாம் அப்புறம் பட்டுக்கலாம். இப்ப எனக்கு ரொம்ப மூடா இருக்கு, வா. எங்க இருக்கு? ம், அப்பா கிடைச்சிருச்சு. ஏங்க என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஐடி கார்டு கிடைச்சிருச்சு. எதுக்குங்க? பாஸ்போர்ட்டுக்காக. பாஸ்போர்ட்டா? என்னங்க திடீர்னு பாஸ்போர்ட்? நம்ம சேனல்ல துபாயில எக்ஸ்பெண்ட் பண்ணதான். துபாயா? ஆமா, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாராவது வருவாங்க, அவங்கள உட்கார வைனா நான் போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம பிசினஸ் அங்கயா? ஆனா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. உனக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். ஒன்று வரத்துக்கு 1 வாரம் ஆயிடும். அதுக்குள்ள நான் முதல்ல அங்க போயிட்டு அங்க தங்கறதுக்கு வீடெல்லாம் செட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஆனா நான் மட்டும் தனியா இங்க. கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்து எல்லாத்தையுமே சொல்றேன். நான் கிளம்புறேன், அவங்க வர டைம் ஆயிடுச்சு. சரிங்க. இவர் என்ன வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு போயிட்டாரு? என்னன்னு பார்க்கலாம். உன் மனைவி பிரச்சனை பண்ணிட்டானா? யார் இது? எனக்கு தெரியாம இவர் வேற எந்த பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு? சரி பார்க்கலாம். அவகிட்ட நீ என்ன காரணம் சொல்லுவ? நம்ம துபாய் ட்ரிப்ப பத்தி உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ சும்மா இருப்பாளா? கொஞ்சம் கவனமா மேனேஜ் பண்ணு. இவ்ளோ கேவலம் ஆயிட்டாரா? இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காரு. ச்சே. நான் வர்றதுக்கு 2 மாசம் ஆயிடும். நீ அது வரைக்கும் உங்க அம்மா வீட்ல இரு, சரியா? துபாய் போயிட்டு புது நம்பர்ல இருந்து நான் உனக்கு கால் பண்றேன். துபாயில பொண்ணுங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குமாங்க? நிறைய என்ன, ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு இல்லங்க, அப்புறம் எதுக்குங்க இந்த கேவலமான வேலை எல்லாம்? சீப்பான வேலை தான், டாப்பான ரேஞ்சுக்கு நம்மள கூட்டு போவோம். தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி வேணுமா?
இந்தியா தண்ணி என்னங்க நல்லா இருக்க போகுது? துபாய்க்கு போய் சீப்பா தண்ணி வாங்கி குடிங்க. சாப்பாட்டுல என்னடி கலந்த? உன்கிட்ட கெஞ்சி கேக்குற, தண்ணி குடு, தண்ணி குடு. நீ ஒரு செட்டப்ப ரெடி பண்ணிக்கிட்டல, அவ வந்து கொடுப்பா. என்னால முடியலையே. பொண்டாட்டிய விபச்சாரி ஆக்கிட்டு மார்க்கெட்ல விக்க போறியா? சாவுடா சாவு. உன்னை நம்பி இந்த வேலையை பண்ண பாரு. நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். உனக்கு இந்த தண்டனை தேவைதான். எல்லாரும் பாருங்க, இந்த மாதிரி தப்பு என்னைக்குமே செஞ்சிடாதீங்க. பணத்துக்காக கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி தப்பு என்னைக்கும் செஞ்சிடாதீங்க. இனிமே நானும் வாழ மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் செத்து போறேன். கீதா, கீதா. அடடா, என்னங்க? நான் தான் சொன்னல, என் பெரியப்பா பையன் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரான்னு. இவன் தான். தெரியுங்க, நான் கல்யாணத்துல பாத்திருக்கேன். உங்க பேரு ரவி தானே? ஆமா நீ 2 நாள் இங்க தான் இருப்பான், ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா. அப்புறம் சரிண்ணே. வா ரவி, ம். வா. இதான் உன்னோட பெட்ரூம். உன் பேக் எல்லாம் நீ அங்க வச்சுக்கோ. சரிங்க நீ. உன் அம்மா அப்பா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ பேங்க் எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் ஆயிடணும். சரியா? உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு, சரியா? நான் உனக்கு வந்து செஞ்சு தரேன். சரிங்க நீ. அடடா, அந்த பேக்கை ஏன் தோள்லயே வச்சிட்டு இருக்க? அதை கழட்டி மேல வை. ஐயோ, குடு. நான் வச்சிரேன் நீ. நான் வச்சிரேன். சரி வை. சரி, நீ வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஓகே நீ. கீதா, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். அவனுக்கு என்ன வேணுமோ கொடு. சரிங்க. சாரி நீ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். சரிப்பா, நீ மாத்திக்கோ. ஓகே நீ. ரவி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்க நீ. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. உனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. சரிங்க நீ. டேய், உனக்கு ஆட்டிடியூட்ல ஏதாவது டவுட் இருந்தா அன்னிக்கிட்ட கேளு. சரி அண்ணா. அவ சொல்லி தருவா. சரி சரி, வரேன்டா. ஓகே அண்ணா. வரேன் கீதா. சரிங்க. என்ன ரவி, படிச்சிட்டு இருக்கியா? படி. சொல்லு கீதா. உங்க தம்பி என்னங்க இப்படி இருக்கான்? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி மூடியாவே இருக்கான். அதுவா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர். அவனோட லவர் அவனை ஏமாத்திட்டா. அப்போதுல இருந்து அதே ஃபீலிங்ல இருக்கான். ஐயோ, அப்படியா? ஆமா, அவன் மேல என் பெரியப்பா ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நீ அதை பத்திலாம் எதுவும் கேட்டுக்காத. சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நைட்டு நீங்க சாப்பாட்டுக்கு வருவீங்களா? வருவேன். சரிங்க, பத்திரம். ரவி, என்னாச்சு? எங்க கிளம்பிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறேன் நீ. எதுக்கு ஃப்ரெண்ட் ரூமுக்கு போற? இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல பரவாயில்ல நீ. என் ஃப்ரெண்டும் இந்த ஊர்ல தான் இருக்கான். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? எனக்கு கஷ்டம் நான் உன்கிட்ட சொன்னேனா? அப்படிலாம் இல்ல நீ. நான் இங்க இருந்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன். நீ ஏன் டிஸ்டர்ப் ஆகுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன ஹக் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? வா வா, வந்து பண்ணு. அண்ணி, வா, வந்து ஹக் பண்ணு. வா. இங்க பாரு ரவி, நீ எக்ஸாம் நல்லபடியா எழுதணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன். அண்ணி,
நிஜமா தான் சொல்றேன் ரவி. எனக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. நீ ஓப்பனா சொல்லிட்ட, என்னால அதை சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு உங்க அண்ணன் இங்க வரவே மாட்டாரு. சிட்டியை சுத்தி பார்க்கணும்னு நீ இங்கேயே இருந்துரு. இந்த ஒரு வாரம் நாமளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் நீ எக்ஸாம் நல்லபடியா எழுதுனாதான். நீ சக்சஸ் பண்ணிட்டேன்னா ஒரு நைட் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணேன்னு நான் பெருமையா பேசுவேன். சரிங்க அண்ணி. ரொம்ப சாரிங்க. அவன் டைவர்ட் ஆகணும்னு தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். நான் தப்பு பண்ணிட்டேனாங்க? சேச்சே, நீ ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனா அவ அதை உண்மை நம்பிட்டு இங்கேயே ஒரு வாரம் இருந்துட்டானா? அதுல என்னங்க இருக்கு? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம். அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இங்க இருந்து போயிட போறான். சரி சரி, நீ அதிகமா யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, படுத்துக்கோ. கீதா, நான் 2 o'clock வந்துடுறேன். ஆ ஜாக்கிரதையா இரு, சரியா? ஆ சரிங்க. பத்திரம், கதவு முடிக்க. நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. பா ரவி, என்ன ரவி, இதெல்லாம் வேண்டாம். போதும், நிறுத்து ரவி. தரேன்னு சொல்லிட்டேன்ல ரவி. தரேன்னா கண்டிப்பா தருவேன். ம். உனக்கு இப்ப வேணும் தானே? ஆமா. நான் தான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. நல்லா இருக்கா ரவி? நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ணி. எனக்கும் ஃபீலிங்கா இருக்கு ரவி. ம். ரவி, டே ரவி, ஆ? என்னாச்சுடா? இது எல்லாமே கனவா? என்னடா எக்ஸாம் டென்ஷனா? எக்ஸாம் நல்லா எழுதுனியா? நல்லா எழுதியிருக்கண்ணே. சரி, நீ ரெடியாவு, நான் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்றேன். அது அண்ணி வந்தா சொல்லிட்டு கிளம்பிடுறேண்ணே. அண்ணி இல்லடா, அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கா. நீ போய் ரெடியாவு, சீக்கிரம் வா. என்னது, அண்ணி ஊருக்கு போயிட்டாங்களா? ஆனா அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே. அண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சாரி ரவி, நான் உன்னை வேணும்லாம் ஏமாத்தல. உன்னோட வயசு அப்படி. இந்த வயசுல இந்த மாதிரி யோசனைகள் தான் வரும். அதை நான் தப்புன்னுலாம் சொல்ல வரல. ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கையை பின்னாடி தள்ளி விட்டுடும். அந்த யோசனையால நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அப்படிலாம் பேசினேன். கொஞ்ச நேரத்துக்காக செய்யற அந்த தப்புனால வாழ்க்கை பூரா நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். ஸோ இனிமே எப்பவுமே அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காத. உன் கெரியர்ல நீ சாதிச்சிட்டனா நிச்சயமா நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன்கிட்ட வருவா. கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். இதை ஏன் சொல்றேன்னா, நீ பேங்க் எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணுவ. பாய் ரவி, ஜாக்கிரதையா இரு. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வச்சிடுறேன் ரவி. ஐம் சாரி அண்ணி. ஐம் சோ சாரி. சி, எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுக்கு குடிக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது. கையெடுங்க. என்னாச்சு பேபி? ஏன் இப்படி அவாய்ட் பண்ற? ஏய், இங்க பாரு, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. திரும்பி பாரு சொல்லும். ஏய், திரும்பி பாரு. வச்சுக்கோ. வாடி என் செல்ல குட்டி. கல்யாணம் ஆனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் குடிக்க வேண்டியது, ஊரை சுத்த வேண்டியது. அதை தவிர வேற எதுவும் தெரியாது. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா, அது கூட தெரியாத உங்களுக்கு? அடச்சே. நிறுத்தி, குழந்தைங்க வெளில இருக்காங்க. புடிங்க, குடிச்சு குடிச்சு செத்து தொலைங்க. நான் போய் துணியை காய வச்சுட்டு வரேன். இதெல்லாம் என் தலை எழுத்து. என்னைக்குதான் மாறு வரும்?
என்ன இப்பெல்லாம் இவள வெளிய பார்க்கவே முடியறதில்ல? அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சா என்ன? ஹலோ, இங்க பாருங்க. ஸ்ருதிய பார்க்கவே முடியறதில்ல. அவ கன்சீவ் ஆயிட்டாங்க. இங்க பாத்துக்க ஆளு இல்லைன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஓ அப்படியா? அவளுக்கு எத்தனாவது மாசம்? 5வது மாசங்க. சந்தோஷங்க. அவளுக்கு 12 குழந்தை பிறக்கணும். தேங்க்ஸ்ங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. ம். ம். என்ன ஃபிகர்டா. இவளை எப்படியாச்சும் அனுபவிச்சிடணும். ஸ்டாக் மார்க்கெட்ல சோலார் கம்பெனி ஐபிஓ வந்ததுடா. 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் 2 லட்சம் போடுறேன், நீ 1 லட்சம் போடு. ஒருவேளை நமக்கு அலாட் ஆச்சுன்னா அப்புறம் 3 லட்சம் உனக்கு வரும், 6 லட்சம் எனக்கு வரும். வரலன்னு வச்சுக்கோ, நம்ம காசு நமக்கு வந்துடும்டா. கரெக்ட் தான்டா. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையேடா. டேய், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பாருடா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. டேய், பண விஷயத்துல என்ன நம்பின ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான்டா. சரிடா, உன் இஷ்டம். என்னங்க? சொல்லுங்க. ஏதோ 4 காசுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை நானே கொடுக்கறேங்க. அந்த வட்டி காசு எனக்கு கொடுக்கலாம்ல? 1 லட்சம் ரூபாய் நீங்க தரீங்களா? ஆ, அவ்வளவு பணம் உங்ககிட்ட எப்படிங்க? என் புருஷனுக்கு தெரியாம நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கேன். வட்டி வரும்னா நான் கொடுக்கறேங்க. சரிங்க, ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அசலும் வட்டியும் கொடுப்பேன். அப்ப வரைக்கும் கேட்க கூடாது. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவகிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? இந்தாங்க, இதுல 30,000 இருக்கு. இதுல 30,000 இருக்கு. இதுல 40 இருக்கு. மொத்தம் 1 lakh. வட்டியை கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? வட்டியோட சேர்த்து கரெக்டா கொடுத்துடணும். உன்னை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப மீனே வலையில வந்து விழுது. நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ. என்னங்க, நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பேர்ல 4 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறேன்னு எங்க அப்பா சொன்னாருங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தாங்க. நீ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க. ஆமாங்க. 4 ஏக்கர்னா 2 கோடி ஆச்சே. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? ஸ்கேனிங்ல கூட குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுங்க. அப்புறம் கால் பண்றேன் இரு. சரி. நீங்க என்னங்க இங்க வந்திருக்கீங்க? அது நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கொடுத்தேன்ல, அசலும் வட்டியும் தரேன்னு சொன்னீங்கல்ல. 1 லட்சம் ரூபாயா? வட்டிக்கா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியலையே. அதாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி தரேன்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல. நீங்க எனக்கு கொடுத்தீங்களா? எப்ப கொடுத்தீங்க? அரவிந்த் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுங்க அது. ப்ளீஸுங்க, ப்ளீஸ் என் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய், ஒரு விஷயம் சொல்ற கேளு. உன் கூட ஒரு நைட் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த டிராமாவெல்லாம் ஆடி உங்ககிட்ட நான் பணம் வாங்கினேன். நீ என் கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணனா உன் பணத்தோட சேர்த்து வட்டியும் திரும்ப கொடுத்துட்றேன். என்ன ஓகேவா? என்ன சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை நான் சொல்றதை நீ கேட்கலனா இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். புரியுதுல? 1 நைட், ஒரே ஒரு ராத்திரி, சிங்கிள் நைட்டு தான். ஓகேவா? வரேங்க. என் பணத்தை என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனா இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ண மாட்டீங்கல்ல? கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை தானே? ஒரே தடவை தான். சரிங்க. எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டே பெட்ரூம் போலாமா?
2 நாள்ல 2 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிக்கோ. 2 லட்சமா? எதுக்கு? எதுக்கா? அதாவது இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க ஆ, இந்த வீடியோவை உன் பொண்டாட்டிக்கிட்ட காட்டாம இருக்கிறதுக்கு. ஆ, வீடியோவா காட்டு. ஆ, ஏய், இதே படுத்த. இப்பதான் எடுத்தேன். ஏய், இப்ப என்ன பண்ணுவ? அட பைத்தியக்காரா, அது கிளவுட் கனெக்டிங் மொபைல்ரா. மொபைல்ல ரெக்கார்ட் ஆகுற எல்லாமே கிளவுட்ல போய் சேவ் ஆயிடும். ஆ, அத நீயே வச்சுக்கோடா. இந்த மொபைலை நீ எடுத்துக்கிட்ட எனக்கு என்ன? கிளவுட்ஸ்ல நிறைய காப்பீஸ் இருக்கும். அத நான் காட்டினேனா உன் பொண்டாட்டி எனக்கு ஐபோன் வாங்கி தருவா. 2 நாள் தான். 4 சவரன் தங்கம், 2 லட்ச ரூபாய் கேஷ். அத மட்டும் நீ ரெடி பண்ணலன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை அதோட க்ளோஸ். பொண்ணுங்கள பத்தி என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க? லேட் பண்ணாத சரியா? இல்லனா உன் பேருக்கு பின்னாடி லேட்டுன்னு போட வேண்டியது இருக்கும்.